ஜி வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. ஜி நான் 2009 பாஸ் அவுட்டு. பியூர்லி மெக்கானிக்கல். பாஸ்ட்டு 10 இயர்ஸா வந்து HCL இருக்கிறேன் ஜி. டெப்யூட்டட் இன் ம். கேட்டர்பில்லர். இப்ப என்னோட டொமைன் நாலேட்ஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ் இதுதான். ஆ மெஷின் டிசைனு, ப்ளஸ் வந்து மாடலிங், டீட்டெயிலிங் ஆ பண்ணி குடுத்து கேட்டர்பில்லர் ஸ்டாண்டர்ட்க்காக கன்வெர்ட் பண்றது. இப்படியே போயிட்டு இருந்து என்னோட இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2006, 7 மட்டும் இந்த மாடலிங், டீட்டெயிலிங்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கன்வர்ஷன் ப்ராஜெக்ட்ன்னு போட்டேன். அப்போ வந்து மெக்கானிக்கல் டிசைன்ல இருந்து அப்படியே வந்து டேட்டா கன்வர்ஷன் சொல்லி வந்துருச்சு. கன்வர்ஷன்னா லைக் மெ டிராயிங்ல இருக்கிற டேட்டா வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணி தரணும். அதுக்கு புதுசா ஒரு டூல் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு டேட்டா என்ட்ரி பண்ணி குடுக்குறது எங்களோட வேலை. ஸோ இப்ப என்னன்னா, நான் ஜாயின் பண்றப்போ வந்து அ 4.2ல இருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த HCLல வந்து 11 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்பவுமே வந்து நான் ஜாயின் பண்ண டேட்டா விட டபுள் கூட ஆகல. இப்பதான் ஜஸ்ட் 50K வந்து எனக்கு வந்திருக்கு. இதுல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தல சுத்துது. பேக்கேஜ் எல்லாம் பார்க்குறப்ப. ஸோ இப்ப என்னன்னா, நான் மட்டும் அந்த டேட்டா இன்ஜினியரிங்க்குள்ளே போனதில்ல. இப்ப இந்த நார்மலா வந்து இந்த ஒரு பாஸ்ட் 1 இயரா வந்து அந்த ஸ்னோ ஃபிளாக் வந்து அடிக்கொருக்கா வந்து எங்க ஆஃபீஸ்ல வந்து இது பண்றாங்க. ஏன்னா, நாங்க இத்தன நாளா ஃபீட் பண்ணி குடுத்துருக்க டேட்டா வந்து அது ஸ்னோ ஃபிளாக்ல தான் போடுறாங்க. அத போட்டு தான் ஏதோ இன்ஜினியரிங் டேட்டா லேக்ன்னு போட்டு, அதுலேருந்து நான் ஃபைனல் எண்ட் யூசர் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்றோம். அதுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, என்ன இன் பிட்வீன்ல மாத்திட்டேன். திருப்பி மெக்கானிக்கல் டொமைனுக்குள்ளயும் முடியல. ஏன்னா, அதிலயும் ஒரு 2, 3 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, "நீ என்ன ப்ராடக்ட்ல ஃபுல்லா ஒர்க் பண்ண?" அப்படின்னு ஃபுல்லா கேட்கறாங்க. ஏன்னா, நான் வந்து கிளையன்ட் பிளேஸ்ல கேட்டர்பில்லர்ல இருக்கிறதுனால, என்னதான் இருந்தாலும் நாங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி மாரி எங்களுக்கு அந்த ஒரிஜினல் டிசைன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு தரமாட்டாங்க. எங்களுக்கு தர்றது பூராமே அந்த அந்த அவுட் சோர்சிங், டேட்டா என்ட்ரி இந்த மாரி ஒர்க் தான் இருக்கு. இல்லாட்டி நார்மலா வந்து ஒரு 3D மாடல் போட்டு டிராயிங் ரிலீஸ் பண்ணிட்டு கேட்டர்பில்லர் ஸ்டாண்டர்ட்க்காக பண்ணோம். அதிலயுமே வந்து நெறைய டேட்டா பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அவுட் சைட் மார்க்கெட் இருக்கிற மாரி இருக்காது. ஏன்னா இவங்கள்து எல்லாமே ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்ப தான் நான் ஆர்மோன்ஜிக்கு வந்து இந்த தமிழ் பூமிங்கிறதே வந்து லாஸ்ட் 1 வீக்கா தான் நான் இந்த இருக்கிற சேனல் இருக்கிறதே ஐடென்டிஃபை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஆர்மோன்ஜிக்கு வந்து பிங் பண்ணேன். அப்புறம் அவரு தான் வந்து எனக்கு இதுல ஜாயின் பண்ணி விட்டாரு. ஸோ இப்ப நான் என்ன பண்றது? இப்ப நீங்க ஒவ்வொரு அந்த கிட்டப் அது இதுன்னு சொல்றது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப நியூவா இருக்குது. அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தாவே ஒரு மாரி தல சுத்துற மாரியே இருக்கு. அ எஸ். இப்ப நீங்க ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம இப்போ சிவில் இன்ஜினியர் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. நான் நெறைய பேர் நானும் டீல் லைக் இது பேசியிருக்கேன். அவங்களும் ஸ்விட்ச் ஆயிருக்காங்க. லைக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர் அந்த மாரி இருக்காங்க. ராஜாவுக்கும் இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏரியால மோர் தென் மீ. ஸோ ஒண்ணு என்னன்னா இனிஷியலா அப்படிதான் இருக்கும். பட் டோன்ட் வொரி. இதெல்லாம் அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா, இப்ப நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மீட்டிங்ல இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஒரு ஒரு ஃப்ரெஷர் ஸ்டூடண்ட்டையும் நம்ம பேசணும். 20 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் பேசுறோம். ஸோ, அவங்களுக்கு பேசுறத நீங்க எடுத்துட்டு எல்லாத்தையும் குழம்பிக்காதீங்க. ஸோ, வேர் யூ ஆர் ஃப்ரம் தேர் ஒன்லி உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ, அதனால அ டிஃபரண்ட் செக்டார் நம்ம இதில பேசிட்டோம். அதனால உங்களுக்கு வந்து யூ மைட் நெறைய இதா இருக்க மாரி இருக்கலாம். அது மாரி நம்ம சேலரீஸ் எல்லாம் பேசினது எல்லாமே ஒரு ஓவரால் இட்ஸ் மிக்ஸ்ட் கிரவுட். இது ஒரு விஷயத்துல ஒரு நல்லது. ஏன்னா, உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ஓகே ஒரு 20 இயர்ஸ்ல இப்படி இருக்குது. ஒரு ஃப்ரெஷருக்கு இப்படி இருக்குதுன்னா, ஒரு எண்ட் டூ எண்ட் ஒரு ஹரிசான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ, அத நீங்க எடுத்துக்கோங்க. பட் டோன்ட் கெட் லாஸ்ட் இன் த ப்ராசஸ். அதுல நீங்க லாஸ்ட் ஆயிறாதீங்க. பிகாஸ் நெறைய வேரியஸ் இது பார்த்துருக்கோம். எல்லாமே நீங்க ஒரே நாள்ல ஒரு 1 ஹவர்ல முடிச்சிருமான்னா கிடையாது. லைக் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 14 இயர்ஸ், 15 இயர்ஸ் இருக்கு. அவங்க 20 இயர்ஸ் இருக்குன்னா, தட்ஸ் வேர் அவங்கட்ட அந்த மாரி பேசுறோம். ஸோ, தட்ஸ் வேர் த டிஃபரன்ஸ். அதனால நீங்க அப்படி லாஸ்ட் ஆயிறாதீங்க. உங்களுக்கு நான் ஒரு பாத் குடுத்திருந்தேன். அத ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வித் தட் யூ ஸ்லோலி ஒன் பை ஒன்னா வாங்க. இட் டேக்ஸ் டைம்னா தட்ஸ் ட்ரூ. பட் யூ கோ வித் தட் ப்ராசஸ் அண்ட் ராஜா சொல்வார் மேல. இது என்னோட இனிஷியல் பாயிண்ட்ஸ். பட் எனிவே நம்ம வி ஆர் எனிவே ஆல்ரெடி ஸ்டார்டட் வொர்க்கிங். நம்ம அதுல கொண்டு வந்தரலாம். வில் டாக் ஆன் தட் ஒன். ஸோ மோர் ராஜா சொல்றது கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ராஜா உங்களோட இன்புட்ஸ். ஓகே. பிரதர் எஸ்சிஎல் மாமா மாதிரியா? இல்ல ஜி, HCL வந்து இங்க சோழிங்கநல்லூர். நான் வந்து கேட்டர்பில்லர் WTCல தான் ஜி இருக்கேன். ஓகே, ஆக்சுவலா நான் வந்து ஓகே. ஜாமெட்ரிக் கம்பெனில இருந்தேன். ஆ. 17ல வந்து ஜாமெட்ரிக் வந்து HCL அக்யூர் பண்ணிருச்சு. ம். ஸோ என்ன மெக்கானிக்கல் டொமைன்ல HCL வந்து பெருசா இல்ல. இப்ப எங்களுது வந்து பெரிய அக்கவுண்ட்.
மெக்கானிக்கல் அக்கவுண்ட். இப்போ வந்து இப்போ ஓகே. சாஃப்ட்வேர் வந்ததுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ லாஸ்ட்டா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி மட்டும் கேள்விப்பட்டது என்னன்னா, கேட்டர்பில்லருக்கும் ஹெச்சிஎல்க்கும் கொஞ்சம் கிளாஸ் ஆயிருச்சு. அவங்க என்னங்க ம். உள்ளுக்குள்ள என்னங்கிறாங்கன்னா, கேட்டர்பில்லர்ல இருக்கிற ஆளு ஸ்லோலி ம். வந்து ரிடக்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஹெச்சிஎல்ல இருக்கிற ஆளுகள பூராமே வந்து தே ஆர் ஆஸ்கிங் டு மூவ் அவுட். அந்த மாரி சினோரியோ வருது, சம்திங் கிளாஸ் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே. இப்ப என்னன்னா, நான் அங்க போனேன்னா, அங்கேயுமே வந்து இப்போ மெக்கானிக்கல் டொமைன்ல போட்டாங்கன்னா, இப்ப இன் பிட்வீன்ல இருக்கிற நான் இங்கிட்டும் போ முடியாது. போக முடியாது, அங்கிட்டு போக முடியாது. கரெக்ட். ஓகே. ஸோ அதனால இந்த ஹெச்சிஎல் இருக்கிறனால மேபி இந்த சாஃப்ட்வேர் லைன்ல இதுல வந்துரலாம். ஏன்னா ஃபுல் ம். கோடிங் நம்மளால உன்னி போய் ஃபுல் கோடிங் அடிக்கிறதுங்கிறதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. நம்ம பண்ண ம். முடியுமா? நானும் ஒரு இதுல அடிச்செல்லாம் பார்த்தேன். அது ஒரு வேகம் ஓகே. போயிருச்சு. லேர்ன் பண்றது. பிரதர், ஸோ இங்க பாருங்க. அதாவது உங்களோட மன இது வந்து எனக்கு கரெக்டா புரியுது. சரியா? என்னடா 10 வருஷம் ஆயிப்போச்சு. இன்னும் நம்ம 50,000 சம்பளம் வாங்குறோம். 2 வருஷம்லாம் 25 லட்சம்ன்றான், 26 லட்சம்ன்றான். என்னதான்டா கணக்கு இவங்கலாம் என்னதான்டா பண்றாங்க? பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க போல இருக்கு. நம்மளால அதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்ற மன நிலைமையில நீங்க இருக்கீங்க. கரெக்ட்டா? நம்மளால வந்து ஆமா. இத எப்படி நம்ம இது பண்ண போறோம்னு நமக்கு தெரியல. ம். ஆனா நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாதானே நமக்கு தெரியல. ம். கரெக்ட் கரெக்ட்டா? தான் ஜி. எக்ஸாக்ட்டா பாயிண்ட் புடிச்சிட்டீங்க. கரெக்ட்டா? ஏன்னா நீங்க பேசுறதுலருந்தே எனக்கு தெரியுது. ஓகே. ஏன்னா சீரியஸா நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்டு என்னால வந்து 1,00,000 சம்பளம் வாங்க முடியுமா? 1,00,000 சம்பளம் வாங்க முடிஞ்சோம்னா, அவன்லாம் வந்து பெரிய ஞானியா இருப்பான் போல இருக்கு. நம்மளலாம் எப்படி சீரியஸா அப்படிதான் நான்லாம் நெனச்சேன். நான் நினைச்சது ஓகே. வந்து 5,000 என்னால என்ன நம்பி ஒருத்தன் 5,000 கொடுத்துருவானா அப்படின்னு நினைச்சேன். இப்போ கொடுத்துட்டாங்க. சத்தியமாஜி நான் ஒருத்தன் 20,000 வேலை வாங்கிட்டு ஒருத்தன் வந்திருந்தாங்க. நான் அவங்கள விட தெய்வம் மாதிரி பார்த்தேன். சரி 20,000 மாசத்துக்கு எப்படிடா வாங்குறாங்கன்னு ரொம்ப வருஷம்லாம் முன்னாடி கிடையாது. ஜஸ்ட் 2012. ஸோ அப்படிதான் ஓகே. பார்த்துட்டு சோ அதான் நான் சொன்னேன் இல்லையா? இங்க பிறக்கும்போதே எவனும் புத்திசாலி கிடையாது. நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதுதான் நான் அண்டர்லைன் பண்றேன். ஏன்னா நானும் உங்க ஸ்டேஜ்ல தான் வந்திருக்கேன். ஓகே. இப்பவும் அதே அவன்லாம் ஸ்டேஜ் தான் நான் இருக்கேன். வேற ஜென்மத்துல இல்ல அவன்லாம் வேற ஜென்மத்துல நாங்க பார்ப்போம் அதெல்லாம். ஐய்யயோ! பயங்கரமா இருக்காய்யா அப்படின்னு. சோ அதனால நான் உங்களுக்கு நல்ல சாமி நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சொன்னது ஒண்ணே ஒண்ணு தான். நம்மளால பண்ண முடியுது முயற்சி மட்டும் தான். ஓகே. முயற்சி மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். அத வந்து எதுல பண்றோம்ன்றது தான் மேட்டர். ஓகே. எதுல பண்றோம்ன்றது மேட்டரு. அது மாரி இப்ப ஆர்வமாய் ஒருத்தங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா, அவரு உங்கள கரெக்ட்டா கைட் பண்ணி கூட்டு போயிருவாரு. அத வந்து நீங்க மனநலராம அது வந்து உட்காரணும். ஒரே நாள்ல அம்பானி ஆக முடியாது. சரியா? அது கரெக்ட் ஒரே தான் நாள்ல ஜி. அம்பானிலாம் ஆக முடியாது. ஓகே. பிகாஸ் த வே யூ ஸ்ட்ரகிள்ட். இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம 10 வருஷம் வேலை பார்த்தோம். வெறும் 50,000 தான் வாங்குறோம். அப்படின்ற இது வந்து எனக்கு புரியுது. அது உங்களுக்கு நீங்க நீங்க ஓப்பனா சொல்ல முடியல. எனக்கு அந்த வலி தெரியுது. ஓகே. அதனால ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட, அவரு என்ன சொல்றாரோ, அத அப்படியே கேளுங்க. ஓகே. அத அப்படியே கேளுங்க. டெஃபினட்டா சொல்றேன். நீங்க வந்து இந்த 50,000லாம் அத தாண்டி 2, 3 மடங்கு வாங்குவீங்க. பட் ஒன்லி திங் இஸ் தட் யூ ஹேவ் டூ ஃபைட் ஃபார் இட். ஓகே. அந்த ஃபைட் பண்ணி வாங்குனா மட்டும் தான் அதான் நம்ம தலைவர் சொன்ன மாரி தான். கஷ்டப்பட்டா தான் நிலைக்கும். இல்லன்னா நிலைக்காது. ஓகே. அது சோ கரெக்ட் அத தான். கரெக்ட்டா புடிச்சுக்கங்க. அத கரெக்ட்டா புடிச்சுங்க. கன்ஃபார்மா ஓகே ஆகும். ஏன்னா உங்கள மாரி நெறைய பேர நான் மாத்திருக்கேன். நீங்களாவது 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. சம்பளம் வாங்காதவங்கலாம் நான் மாத்திக்கிட்டு இருக்கேன் டேட்டா இன்ஜினியரிங்கா. ஓகே. நான் சொல்றது புரியுதா பிரதர்? புரியுது ஜி. இப்போ வந்து நான் அதனால இதுக்கு வந்து டேட்டா என்ஜினியரிங் கோடிங் ஃபுல்லா படிக்கணுமா ஜி? பிரதர் அதுதான் ஜி. நீங்க கோடிங்னா தான் கோடிங் பயமா ஆமா இருக்கு. பிரதர். கோடிங் படிக்கணும் பிரதர். கோடிங் படிக்கணும் பிரதர். நம்மளால முடியும் பிரதர். நீங்க ஏன் பிரதர் பயப்படுறீங்க? நம்மளால முடியும். நான் தான் சொல்றேனே, அவரு ஃபண்டமெண்டல்ன்னு சொல்லி தருவாரு பிரதர். நீங்க கவலையே படாதீங்க. ஓகே ஓகேவா? ஜி. நீங்க அதெல்லாம் கவலையே பிரதர் நான் தான் சொல்றேனே, நீங்க நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே நான் கிட்டத்தட்ட 3 பேர மாத்திருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஓகே. எல்லாத்தையும் நான் மாத்திருக்கேன் டேட்டா இன்ஜினியரிங்கா. அவனுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர் உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து நீங்க நான் சி, சி பிளஸ் பிளஸ் ஜாவானா உங்களுக்கு தெரியுமா? அதுல ஏதோ தெரியாது ஜி. 10த்ல படிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. 10த், 12த்ல ஏதோ சி, சி பிளஸ் பிளஸ் ஏதோ படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டச்லயே இருக்காது. பிகாஸ் யூ ஆர் எக்ஸ்பெர்ட் இன் சம்திங். யூ நோ சம்திங். நாட் ஓவர் ஹியர். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து எது போறதா இருந்தாலும், அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர் அது இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஐடி தான். இங்க தான் வந்தாகணும். கரெக்ட்டா? சோ, கரெக்ட் தான் ஜி. இப்ப இப்ப நான் சொல்லிக் குடுத்தவன்லாம் அண்ணா யுனிவர்சிட்டில ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிச்சவன். ம். கிட்டத்தட்ட 94% அவனுக்கு வேலை இல்ல. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சவன். அவனுக்கு வேலை இல்ல. 2வது ஐடி தான் வருவான். ஓகே. சோ அதனால யூ நெவர் லூஸ் ஹோப். நெவர் லூஸ் ஹோப். யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். கரெக்ட்டான இடத்துல, கரெக்ட்டான டயத்துல வந்திருக்கீங்க. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க.
நான் சீரியஸா ஓகே. சொல்லுவேன். ஓகே. நீங்க கரெக்ட்டான உண்மையிலே சொல்றேன். கரெக்ட்டான இடத்துல, கரெக்ட்டான ஆள்ட்ட மாட்டியிருக்கீங்க. அப்படியே அவர கழுத்த புடிச்சுக்கங்க. கரெக்டான ஆட்கள்ட்ட மாட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம். ராஜா நீங்களும் தான் இருக்கீங்களா? சரி ஓகே. அப்படியே சொன்னா கண்டிப்பா. கழுத்த புடிச்சுக்கங்க. புடிச்சுங்க அவர் சூப்பரா உங்கள கூட்டு போயிருவாரு. சரியா? ஓகே. ஓகே ஸோ ஜி. இன்னொன்னு ஜி, நான் ட்ரெய்னிங்ல பார்த்ததுல, ட்ரெய்னிங் பெருசா பிரச்சனை இல்ல ஜி. பாதி விஷயம் வந்து மோட்டிவேஷன் தான். ஸோ இப்போ ராஜா பேசுனது தான். ஒரு லாஸ்ட் 2 மினிட்ஸா பேசுறது, இட்ஸ் நத்திங் பட் ட்ரெய்னிங் எதுவுமே கிடையாது. ஈஸியா படிச்சிடலாம். ஒண்ணுமே இல்ல அது. நத்திங் பட் அந்த ட்ரெய்னிங்க்கு முன்னாடி நம்ம வி ஹேவ் டு அந்த மைண்ட் செட் கொண்டு வரது. அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துட்டா அப்புறம் நாங்க தேவையே கிடையாது. அது மைண்ட் செட் மட்டும் தான் நாங்க கொண்டு வரோம். ஏன்னா எனக்கு என்ன தெரியாது. நான் என்ன புக் எழுதிட்டேன் டேட்டா இன்ஜினியரிங்ல, இல்ல ராஜா தான் ஏதாவது பண்ணிட்டாரா? ஒண்ணும் கிடையாது. அது உள்ள பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஜஸ்ட் மைண்ட் செட் தான் நம்ம கொண்டு வரோம். அதுதான் நாங்க லைக் நான் பார்த்த வரைக்கும் நான் பண்ண ஒரு விஷயம்னா, மைண்ட் செட்ட கொண்டு வரது தான். நான் டெக்னிக்கலா ஒரு ஒரு ஆளே கிடையாது நான்லாம். ஸோ நான் எல்லாரும் நெனச்சுக்கிறாங்க நான் பெருசா டெக்னிக்கலா பண்ணிட்டேன் அப்டின்ட்டு. அப்படிலாம் இல்ல. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாது. பட் இல்ல நெனச்சுக்கிறாங்க. ஓகே. அது நெனச்ச வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் விட்டுறது. பட் அப்படிலாம் அது நெனச்சுக்கிறாங்க. நம்ம தோற்றம் அது. ஆ அது அவங்க தோற்றம். நெனச்சுக்கிறாங்க. தே திங்க் ஓகே இவன் டெக்னிக்கலா தெரியும். அதனால தான் வந்து பேசுறான். எனக்கெல்லாம் டெக்னிக்கலா தெரியாதுங்க. டெஃபினட்டா தெரியாது. தட்ஸ் ட்ரூ. அது நான் ஒத்துக்கிறது தான் செய்யணும். இப்போ எங்க ஆஃபீஸ்லயே நான் ஒத்துக்குவேன். இப்போ இங்க எனக்கு எவ்வளவோ சம்பளம் குடுக்குறாங்க. பட் அங்கேயும் போய் எனக்கு எல்லாம் தெரியாதுங்கன்னா தெரியாது தான். பட் படிச்சுட்டு வந்து பண்ணிருவேன். டெலிவர் பண்ணணும். அதுதான் என்ன அதுதான் இப்ப மேட்டர். நான் இவ்வளோ இது வரேன்னா, எனக்கு என்னன்னா டெலிவர் பண்ணிருவேன். நீ என்னனாலும் குடுப்பா. ஐ வில் டெலிவர். அந்த கான்ஃபிடன்ஸா நான் அவங்களுக்கு குடுக்குறேன். மத்தபடி எனக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்னா நான் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல் எல்லாருக்குமே கேட்குறேன். அதே சமயம் அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. கவலைப்படாதீங்க. ஐயோ! நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அத நம்ம என்ன படிக்க போறோம்? அதெல்லாம் தயவு செய்து நெனச்சிராதீங்க. எஸ். எவ்ரிபடி கேன் டூ எனிதிங். எஸ்பெஷலி இன் டேட்டா என்ஜினியரிங். ஏன்னா அதுதான் எனக்கு தெரியும். அதனால யாஹ்! நான் சொல்றேன். நம்ம கிட்டத்தட்ட கண்டிப்பா. ஒரு அந்த 36 பேர அருணும் வேலை வாங்கி குடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் இரு. 36 பேர வேலை வாங்கி குடுத்துருக்கோம் அப்டின்னா, எவனுக்குமே வந்து ஏபிசிடியே தெரியாது. எவனுக்குமே தெரியாது ஏபிசிடி. ஓகே. எனக்கு இப்ப நீங்க அவன கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன தெரியுமோ அதான் அவனுக்கு தெரியும். ஓகே. நான் அப்படிதான் கல்டிவேட் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ அதனால ஓகே. இட் இஸ் நாட் தட் லைக் யூ நீட் டூ ஆக்சுவலி பி அ இன்வென்டர் ஆர் சம்திங். நோ. நீங்க ரெகுலரா படிக்கணும். அவ்வளவுதான். ரெகுலரா நம்ம படிக்கணும். ஏன்னா, நான் வந்து இப்ப நீங்கலாம் வந்தீங்கன்னா, நீங்கலாம் வந்து ஆக்சுவலா யூ டெஸ்பரேட்லி நீட் அ ஜாப். இன்ஃபாக்ட் நான் ஓப்பனா சொல்லணும்னா, யூ டெஸ்பரேட்லி நீட் அ ஜாப். உங்களுக்கு வேலைன்றது அத்தியாவசியம். முக்கியம் கூட கிடையாது. அத்தியாவசியம். ஓகே. ஆமா சோ ஜி. அதனால நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல. நான் இப்ப இந்த ஃபோரம்ல சொல்றேன். நீங்க பைத்தன், SQL, PySpark ஏதாவது ஒரு கிளவுட் அத மட்டும் படிச்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். நம்பர் நான் ஷேர் பண்ணேன். ராஜா நம்பர் குடுத்துறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இல்ல சீரியஸா சொல்றேன். நீங்க இல்ல அந்த நானும் இத சீரியஸா மட்டும் தான் நீங்க சொல்றேன். படிச்சுட்டு வாங்க. நான் சிரிக்கிறனால நான் இல்ல. கன்ஃபார்மா நான் வாங்கி தரேன். கன்ஃபார்மா நான் வாங்கி தரேன். ஏன்னா ஐ நோ த பெயின் வாட் எவர் விச் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங். அந்த வலி எனக்கு தெரியுது நீங்க பேசும்போதே. அதனால கவலையே படாதீங்க. எனக்கு வந்து இந்த ஸ்கில்ல மட்டும் நீங்க அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம அரட்டிடலாம். கவலையே படாதீங்க. ஓகே ஜி. நான் ஹார்மோன் ஜி புடிச்சிடலாம். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. கழுத்த பிடிச்சிருங்க. கண்டிப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஜி. கண்டிப்பா வில் டெஃபினெட்லி டூ இட். ஒண்ணும் இல்ல. நம்ம எனிவே ராஜாவும் நம்ம கூட தான் இருக்க போறாரு. அவர் கழுத்த நான் பிடிச்சுக்கிறேன். விட மாட்டேன் எப்படியும். ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர்.